வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே. வந்தய கானந்த மாட்சி அளித்தோன், வந்தய கானந்த மாட்சி அளித்தோன், வானவரன் என்னும் ஞான குணவான் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து மெய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அந்த இரவு நேரத்தில் அந்த செய்தியை அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். Luke 2:11-12. For there is born to you this day in the city of David a Savior who is Christ the Lord. And this will be the sign to you. You will find a babe wrapped in swaddling clothes, lying in a manger. பாருங்கள், ஒரு அடையாளத்தை தேவ தூதர்கள் கொடுக்கிறார்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றியிருப்பார்கள், முன்னணியிலே கிடத்திருப்பார்கள். அப்படியாய் மேய்ப்பர்கள் ஓடி வந்து அந்த அடையாளத்தை பார்த்து நினைத்து கொண்டே வருகிறார்கள். சரியாய் கண்டுபிடிக்கிறார்கள். லூக்கா 2:16 சொல்கிறது, தீவிரமாய் வந்து வேகமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஆம், தேவன் உங்களுக்கும் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தால் நிச்சயமாய் அதை உறுதிப்படுத்துவார். அன்று மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அடையாளம், அவர்கள் சாதாரணமான மனிதர்கள், அவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான அடையாளத்தை காண்பித்தார். ஆம், இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்ப்பர்களுக்கு முதல் தேவன் அந்த செய்தியை சொல்லி ஒரு லகுவான அடையாளத்தை காண்பித்தார். காரணம், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆனால் ஞானிகளுக்கோ தங்கள் ஞானத்தினால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும்படி, அதை தொடர்ந்து வரும்படி, அதை பின்பற்றும்படி, எப்படியோ தேவனை கண்டுபிடிக்கும்படி ஒரு பாக்கியம் கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் சரியான அடையாளத்தை காண்பிப்பார். நாம் புரிந்து கொள்ளும் வகையில், நாம் தெரிந்து கொள்ளும் வகையில், நாம் கண்டுபிடிக்கும் வகையில். ஆம், அன்று கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்து பணிகிற ஒரு குழந்தையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய ஒரே பேரான குமாரன் எளிமையான தோற்றத்தில் துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருப்பதுதான் அவருக்கு அடையாளம். இன்றைக்கும் எளிமை, தாழ்மை, உண்மை, இதுவே நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கட்டும். நம்மை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாழ்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எளிமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் அடையாளமாய் மாறட்டும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனத்தோடு நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, அன்று மெய்ப்பர்களுக்கு ஒரு அருமையான அடையாளத்தை நீர் காண்பித்தீர். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். ஒரு அற்புதமான அடையாளத்தை அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் காண்பித்தீரப்பா. இன்றைக்கூட எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கும் ஒரு அற்புதமான அடையாளத்தை காண்பிப்பீராக. இதோ அன்று மெய்ப்பர்கள் அந்த அடையாளத்தை சரியாய் கண்டுபிடித்தார்களே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்களும் உம்முடைய சித்தத்தை கண்டுபிடிக்க, நீர் காண்பித்தவைகளை பெற்றுக்கொள்ள, அதே நேரத்தில் எங்கள் வாழ்க்கையும் உமக்கு அடையாளமாய், உம்முடைய அன்புக்கு, உம்முடைய தாழ்மைக்கு, உம்முடைய எளிமைக்கு நாங்கள் அடையாளமாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.